கரூர் மாவட்டத்தில் நாய்கள் கடிப்பதால் ஏராளமான ஆடுகள் பலியாகி இருக்கின்றன. வாழ்வாதாரத்தை இழந்து விவசாயிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள சின்னதாராபுரம், காப்பரமத்தி, தென்னிலை பகுதிகளில் ஆடு வளர்ப்பு முக்கிய தொழிலாக இருக்கிறது. ஆனால் இங்கு வெறிநாய்களால் விவசாயிகள் மிகுந்த தொல்லைக்கு ஆளாகின்றனர். பட்டிகளில் அடைக்கப்படும் ஆடுகளை நாய்கள் கடித்து கொன்று விடுவதாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக பலமுறை முறையிட்டும் உரிய நடவடிக்கை இல்லை என்கின்றனர் விவசாயிகள். நாய் ஆரம்பத்திலிருந்து 2 மாதமா நாய் கடிச்சிக்கிட்டே இருக்குதுங்க. ஊராட்சியில் அன்னாடு தகவல் பிரசிடண்ட் கிட்ட சொல்ல, மெம்பர் கிட்ட சொல்ல ஒன்றும் காதுக்காக வாங்கிக்கலைங்க. இப்போ பட்டியோட 2 பட்டியில் ஆட்டை காலி பண்ணி போட்டுதுங்க. எம்பளது 30 ஆடு போச்சுங்க. நேற்றுக்கு வெங்கடாபுரத்தில் 18 ரூபாய் போயிட்டுதுங்க. அத்தனை வீணாக போகுதுங்க. நாங்கள் எப்படி இந்த வாக்கில் ஆட்டை நம்பி ஜீவனம் பண்ண முடியும்? நாய்கள் கடித்ததால் ஏராளமான ஆடுகள் இதுவரை இறந்திருக்கின்றன. இதனால் விவசாயிகளுக்கு கடும் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலை தொடர்ந்தால் விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை இழக்க நேரிடும். எனவே இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் தலையிட வேண்டும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். 15 நாளாக சின்னதாராபுரம் சுற்றுவட்டார பகுதியிலே ஒரு 7-8 பட்டிகளிலே கிடைத்த மொத்த சேதாரத்தின் மதிப்பு 15 20 லட்சம் ரூபாய் இருக்கும். வெறிநாய்களை அப்புறப்படுத்தி ஆடுகள் பலியாவதை தடுக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆடுகளை பறிகொடுத்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதும் விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.